எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம்னா பிரித்திங்கரா தேவியை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது இந்த அம்மா பாத்தீங்கன்னா ரொம்ப உக்கிரமான தெய்வம். கால் எந்த அளவுக்கு உக்கிரமான தெய்வமோ அதே அளவு தன்மை இந்த அம்மா உக்கிரமான தெய்வம். இந்த பூஜை எடுக்கிறனால என்ன பலன் இப்ப நம்ம பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எதிரின்றது இருக்க மாட்டோம். அதாவது பாத்தீங்கன்னா அவன் உங்களை மனசார அழியணும், நீங்க நல்லாவே இருக்க கூடாது அப்படின்னு எதனா உங்களை பத்தி தப்பா மனசார உங்களை நினைச்சிட்டானா அவன் அழிஞ்சிடுவான். அவன் ஒரு பண்ணாதான் தண்டிக்கும்ன்றது அப்படி கிடையாது. அவன் உங்களை மனசார நினைச்சு எதனா சொன்னாலோ இல்ல நினைச்சாலோ கண்டிப்பா அதுக்குரிய தண்டனை அவனுக்கு கிடைக்கும். இவன் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கான், பாத்தீங்கன்னா பொறாமையில பண்ற ஒரு விஷயம், பணசோட நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லி எதனா பண்ணாலுமே உடனே அவனுக்கு பாத்தீங்கன்னா அழிவு காலன்றது ஆயிடும். சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த அம்மா வழிபட பாத்தீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா பிரித்திங்கரா அம்மா சைவ முறையிலையும் வழிபடலாம், அசைவ முறையிலையும் நீங்க வழிபடலாம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சைவத்துல நீங்க வழிபட்டீங்கன்னா பவர் இருக்கும், ஆனா சைவத்துல வழிபட்டா பவர் இருக்காதுன்ட்டு அப்படி கிடையாது. சைவத்துல வழிபட்டாலுமே பவர் இருக்கும். ஆனா இங்க அசைவ முறையில வழிபடும் போது ரொம்ப உக்கிர முறையா இருக்கும். நீங்க இந்த அம்மாவை பாத்தீங்கன்னா சைவ முறைப்படி வழிபட்டீங்கன்னா சாயங்காலம் ஒரு 6 மணிக்கிட்ட உட்காந்து பூஜை பண்ற மாதிரி இருக்கும். அதுவே பாத்தீங்கன்னா இந்த அம்மாவை நீங்க உக்கிர முறையில எடுத்து நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நைட்டு ஒரு 10 மணிக்கு மேல நீங்க உட்காந்து பண்ற மாதிரி இருக்கும். இந்த பூஜை பாத்தீங்கன்னா நீங்க 2 முறைப்படி நீங்க பண்ணலாம். ஒண்ணு எந்திர முறைப்படி நீங்க பண்ணலாம், இன்னொன்னு பாத்தீங்கன்னா சில முறைப்படியும் நம்ம பண்ணலாம். நாங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 விதமாவே நாங்க உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்போம். இப்ப எந்திர முறைப்படி நீங்க ரெடி பண்றீங்கன்னா நாங்க அந்த எந்திரத்தை பூஜை பண்ணி பிரித்திங்கரா தேவி அம்மாவை எல்லாம் நாங்க ஆவகானம் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி அதுல கொடுப்போம். அதுவே நீங்க பாத்தீங்கன்னா சிலைய வழிபட்டீங்கன்னா ரொம்ப உக்கிரமா இருக்கும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப உக்கிரமா இருக்கும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தன் பாத்தீங்கன்னா கெட்ட எண்ணத்துல காலை வச்சாலே அவன் அந்த இடத்துல அழிஞ்சு போய் தான் நிற்பான். அந்த மாதிரி இருக்கும் இந்த சிலை வழிபாடு முறை. அதனால பாத்தீங்கன்னா இந்த பூஜை நீங்க பாத்தீங்கன்னா மெயினா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதிரின்றதே இருக்க மாட்டான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பணக்காசு உங்களுக்கு தேடி ஆட்டோமேட்டிக்கா வரும். அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடன் இருந்தா காயும். அது எப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க 48 நாள் ஒரு மண்டலம் நீங்க பூஜை பண்றீங்கன்னா பண்ணும்போது 49ஆம் நாளே உங்களுக்கு அந்த கடன் பிரச்சனை தீரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்படி கிடையாது. படிப்படியா நீங்க அதுல இருந்து விடுபடுவீங்க, கடன் தொல்லைகள்ல இருந்து. இந்த பூஜை முறைப்படினால் இந்த கடன் எப்படி அடையணும், இது எப்படி செஞ்சா நல்லபடியா முடியுன்றத எல்லாமே அந்த அம்மா உங்களுக்கு எல்லாமே காட்டி கொடுப்பான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க எந்த விஷயம் செஞ்சாலுமே அந்த அம்மா உங்களுக்கு துணையா இருப்பா. அவ்வளோ ஒரு பாதுகாப்பு. முக்கியமா எதிரி தொல்லைன்றது ஒண்ணு இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி ஒரு பூஜை தான் இந்த பிரித்திங்கரா தேவி அம்மாவோட பூஜை. இப்ப பாத்தீங்கன்னா இந்த பூஜை பாத்தீங்கன்னா நாங்க ஏற முறைப்படியும் சரி சில முறைப்படி சரி நாங்க எல்லா முறைப்படியுமே நாங்க ரெடி பண்ணி உங்களுக்கு நாங்க தருவோம். நீங்க சிலையா வழிபடும் போது இந்த அம்மா அப்படி உக்கரமா அந்த இடத்துல நிப்பா. நீங்க இப்ப இதை சைவத்துல பண்றதா இருந்தா நார்மலா பண்ணலாம். எப்பயும் போல நீங்க அவல் பொரி கடல்ல பாயாசம் எல்லாம் பழ வகைகள் வெத்தலை பாக்கு எல்லாமே வச்சு நீங்க பண்ற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க அசைவ முறைப்படி பண்ணும்போது கோழி பலி கண்டிப்பா நீங்க கொடுத்தே ஆகணும். இந்த அம்மாவுக்கு ஆரம்பிக்கிற அன்னைக்கும் முடிக்கிற அன்னைக்குமே நீங்க கண்டிப்பா இதை கொடுத்தாகணும். நீங்க பாத்தீங்கன்னா 48 நாள் ஒரு மண்டலத்தை அதை பண்ணும்போது கண்டிப்பா கம்பல்சரி இதுல பாத்தீங்கன்னா நீங்க கோழி பலி ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் நீங்க கண்டிப்பா இதை செஞ்சே ஆகணும். இந்த அம்மாவுக்கு அப்படி என்னால கோழி பலி கொடுக்க முடியல, என்னால வீட்டுல வச்சு கோழி அறுக்க முடியாது, ஒரு கோழியை வாங்கிட்டு அது காலில் குத்தி ஒரு 3 சொட்டு ரத்தத்தை குத்தி எடுத்து அந்த அம்மாவோட நாக்கில் வச்சுட்டு நீங்க பூஜையை ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லை என்னால் கோழி பலி கொடுக்க முடியும் அப்படின்னா இப்படி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அசைவ முறைப்படியில இந்த கோழியை நீங்க சமைச்சு வச்சு அந்த மாதிரி படையிலிட்டும் நீங்க இந்த மாதிரி ஒரு பண்ணலாம் பூஜை முறையை. அதுல பாத்தீங்கன்னா நீங்க கோழிக்கறியோ ஆட்டுக்கறியோ வச்சு சமைச்சு எதனா ஒண்ணு எடுத்து சமைச்சு வச்சு அந்த அம்மாவுக்கு நீங்க பூஜை பண்ணலாம். ஆனா நீங்க இந்த அம்மாவை பொறுத்த வரைக்குமே நீங்க என்ன சமையல் பண்ணாலும் சரி
சிக்கன் எடுத்து சமைச்சு வச்சாலும் சரி, மட்டன் எடுத்து சமைச்சு வச்சாலும் சரி, என்ன எடுத்து நீங்க செஞ்சு வச்சாலுமே அதுல வந்து பாத்தீங்கன்னா காரம்ன்றது அதிகமா இருக்கணும். காரத்தன்மை நிறைய இருக்கிற மாதிரி நீங்க சமைக்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ காரத்தை போட்டு நீங்க பூஜை பண்ற மாதிரி இருக்கும் அதுல. ஏன்னா அந்த அம்மா உக்கிரமான தெய்வம். அப்பதான் நம்ம வந்துட்டு அந்த அம்மாக்கானது நம்மளால ஈடு கொடுக்க முடியும். நம்ம சாப்பிடுற மாதிரி அந்த மாதிரி ஒரு படையல் அந்த இடத்துல வைக்கக்கூடாது. நல்லா எவ்வளவுக்கு எவ்வளவு காரத்தை போட்டு அந்த அம்மாவுக்கு படையல் வைக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு காரத்தை வச்சா அந்த அம்மாவோட உக்கிரத்தன்மை அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். இதனால பாத்தீங்கன்னா நல்ல பலன் நமக்கு உண்டாகும். இந்த பூஜை பண்ணும்போது கண்டிப்பா நீங்க வந்து உத்திராட்சி மாலை கண்டிப்பா போட்டுக்கிட்டு தான் நீங்க பண்ற மாதிரி இருக்கும். துளசி மாலைலாம் இதுல போடக்கூடாது. உத்திராட்சி மாலை அணிஞ்சிச்சா நீங்க பூஜையிலேயே உட்கார்ற மாதிரி இருக்கும். படிக மாலை வச்சு நீங்க ஜபம் பண்ணலாம். இதுக்கு உடைன்னு பாத்தீங்கன்னா நீங்க சிவப்பு கலர்ல போட்டு அணிஞ்சிட்டு நீங்க உட்காரலாம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா சைவ முறைப்படி பண்ற மாதிரி இருந்தா ஈவினிங் டைம்ல சாயங்காலம் 6 மணிக்குன்னா சிகப்பு கலரை போட்டுட்டு நீங்க அணைச்சிட்டு உட்காந்து அந்த அம்மாக்கு ஜப உறவு போடலாம். அதுவே பாத்தீங்கன்னா நீங்க வந்து ராத்திரி டைம்ல பண்ற மாதிரி இருந்ததுன்னா கருப்பு கலர் ஆடை அணிஞ்சிட்டு அசைவ படையல் போட்டுதான் நீங்க பண்ற மாதிரி இருக்கும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த அம்மாவுக்கு அசைவ படையல் போடுறீங்கன்னா 48 நாள் போடுறீங்கன்னா அந்த படையல் இருக்கிறத நீங்க எடுத்து எதுவுமே சாப்பிடக்கூடாது. 48 நாள் அது கம்ப்ளீட்டா ஆன பிறகு அதுக்கப்புறம் நீங்க அமாவாசை டைம்ல போடுற அந்த டைம்ல நீங்க படையல் போடும்போது அந்த படையல் அப்ப சாப்பிடலாம். ஆனா இந்த 48 நாள் ஒரு மண்டலம் அப்படின்றப்போ நீங்க பண்ணும்போது அந்த அம்மாவுக்கு போடுற படையலை வந்து அதுல இருந்து அசைவ படையில இருந்து ஒண்ணுமே நீங்க எடுக்கக்கூடாது. இதுவே நீங்க பாத்தீங்கன்னா சைவ முறைப்படையில பண்றீங்கன்னா 48 நாள் நாங்க பூஜை பண்றோம் அப்படின்னப்போ நீங்க அதை எடுத்து நீங்க சாப்பிடலாம். அசைவ முறைப்படி பண்ணும்போது நீங்க கண்டிப்பா எடுக்கவே கூடாது. ஏன்னா பாத்தீங்கன்னா நீங்க அசைவ படையல் போடும்போது விரதத்துல இருப்பீங்க. சாப்பிடாம இருக்கிற மாதிரி கிடையாது. நான்வெஜ் சாப்பிடாம அந்த மாதிரி ஒரு விரதத்துல இருந்துதான் அந்த அம்மாவை நீங்க பூஜை பண்ணுவீங்க. அந்த அம்மாவுக்கு படைவல் அசைவ படைவலா இருக்கணும். ஆனா நீங்க அந்த அம்மாவுக்கு முன்னாடி நான்வெஜ் எதுவுமே சாப்பிடாம இருந்து நீங்க பண்ற மாதிரி இருக்கும். அது எந்த ஒரு தீட்டு இல்லாம இருக்கலாம். சாமிக்கு வச்சது தானே நம்ம சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டா சாப்பிடக்கூடாது. இந்த பூஜை வந்து பாத்தீங்கன்னா நீங்க எங்ககிட்ட எடுக்கிறீங்கன்னா நாங்க எல்லாமே இதுல நாங்களே உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவோம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா சிலையை எடுக்கிறீங்கன்னா அந்த சிலைக்கு அடியில பாத்தீங்கன்னா எந்திரம், மை, அதுக்கப்புறம் அந்த சிலைக்கான என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதுல அத்தனையுமே நாங்க அதுல ரெடி பண்ணி வைப்போம். அந்த சிலையில பாத்தீங்கன்னா முழுசா அந்த அம்மாவை இறக்கிதான் நாங்க உங்க கையிலேயே கொடுப்போம். இல்ல என்னால பூஜையை பண்ண முடியல அப்படின்னாலுமே நாங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த சிலையில இறக்கி சித்து எடுத்து தாரவாத்து நாங்களே உங்களுக்கு கொடுப்போம். உங்களால பூஜையில உட்கார முடியாது, பண்ண முடியாதுன்னு பட்சத்துல நாங்க இந்த விஷயத்த நாங்க உங்களுக்கு கண்டிப்பா பண்ணி தருவோம். அது எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா பாத்தீங்கன்னா என்னதான் நாங்க தாரவாத்து உங்களுக்கு எடுத்து கொடுத்தாலுமே நீங்க உங்க வாயால மந்திரோடு போடும்போது உங்களுக்கான பவர் அதிகரிக்கும். நாங்க எடுத்து கொடுத்துருவோம். ஆனா பாத்தீங்கன்னா அதனோட பலன்றது உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க உட்கார்ந்து அந்த பண்ணும்போதுதான் உங்களுக்கான முழுமையான பலனே உங்களுக்கு வந்து சேரும். தேவைப்படுறவங்க நீங்க தொடர்பு கொண்டு பேசுங்க. எந்திரமா வேணும்னாலும் சரி, சிலையா இருந்தாலும் சரி, நாங்களே உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுப்போம். இதுவே பாத்தீங்கன்னா சிலையில வச்சு சைவ முறை பண்ணலாமா கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ணலாம். அந்த முறைகளையும் நம்ம ரெடி பண்ணி நாங்க உங்களுக்கு தருவோம். அவ்வளவு ஒரு பெரிய சக்தி வாய்ந்த ஒரு பூஜை தான் இந்த அம்மா பிரத்திங்கரா தேவி அம்மா பூஜை. உங்களுக்கு தேவைப்படுறவங்க நீங்க தொடர்பு கண்டு பேசுங்க. நன்றி, வணக்கம்.